உண்மை, உழைப்பு, விடாமுயற்சி மூன்றும் இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். வணக்கம், நான் உங்கள் ரைஸ்டெக் டேவிட். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் பூதிப்புரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஸ்பின்னிங் மில், ஸ்ரீ ஜெயபாரத் ஸ்பின்னிங் மில். இவங்களுக்கு தான் நம்ம ஒரு 9/3 காங்கிரீட் பிட்லெஸ் வைப்ரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கோம். இந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி நம்ம விவசாய நிலங்களில் விளையிற பருத்தியை கொண்டு வந்து இங்கே மக்கள் கொடுக்குறாங்க. அதுலேருந்து பருத்தி விதைகளை தனியாக பிரித்து இவங்க அந்த பஞ்சை மட்டும் பேல் அடித்து இங்கேருந்து ஃபேக்ட்ரிகளுக்கு போகுது, மற்ற நூல் எடுக்கிற ஃபேக்ட்ரிகளுக்கு போகுது. இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடங்குக்கு தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து பருத்தி இங்கேருந்து விவசாயிகள் கொண்டு கொடுக்குறத இங்கேருந்து அந்த பைப் மூலமாக அப்படியே போய் அதில் விதைகள் தனியாக விடும். அதுலேருந்து பருத்தி பஞ்சு மாத்திரம் தனியாக வரும். இதுதான் இவங்களுடைய இங்கே நடக்கிற ப்ராசஸ்ஸு. வாங்க வேப்ரிட்ஜ் கிட்ட போகலாம். இதுதான் அந்த 9/3 பிட்லெஸ் வைப்ரிட்ஜ், காங்கிரீட் வைப்ரிட்ஜ். இது பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து நம்ம அந்த எல்லைங்கள் வந்து இது நம்ம அந்த வண்டி ஏறுற இடத்துல இறங்குற இடத்துலையும் இந்த 65/6 இந்த சைஸு நம்ம எல்லைங்களை யூஸ் பண்ணுவோம். இது வந்து காங்கிரீட்டுக்குள்ள இந்த கம்பி பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நான் ஒரு கம்பி எடுத்திருப்பேன், எல் மாதிரி பெண்ட் எடுத்து. இது வந்து நீங்கள் ஏற்கனவே வாலில் கொடுத்துருக்குற அந்த கம்பியில் நான் வெல்ட் வச்சு கொடுத்துருப்பேன். இது இந்த ஆங்கிள் இங்கே இதுக்குள்ள இப்படி இந்த காங்கிரீட் இதில் முங்கிடும். அதாவது இந்த டாப் மட்டும் தான் தெரியும். பரவாயில்ல, நான் காங்கிரீட் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை தட்டி விட்ருவேன். இந்த மேலே இருக்கிற பீஸ் எல்லாம் தட்டி விட்ருவேன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தனியாக தான் உள்ள தொட்டில் மாதிரி ஆடிட்டு இருக்கும். லோட் செல்லாம் என்ன பாருங்க, இன்னும் காங்கிரீட் போடுறதுக்காக இந்த லோட் செல் பேக்கிங் நல்லா கவர் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம பண்ணுற விஷயங்களை நல்லபடியாக பண்ணணும். இல்லைன்னா அதில் வந்து நமக்கு வந்து சிமெண்ட் கலவையெல்லாம் பட்டினா கொஞ்சம் லோட் செல் கராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு எல்லைங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம் 35/5 சைஸில். இது 5ங்கிறது இந்த திக்னஸ், 35 mm இந்த இதில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, நம்ம இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க போட்டு நீல வாக்கில் போடுறதுக்கு ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். 12 mm ஹோல்ஸ் போட்டிருப்போம். இதில் கம்பி கொடுத்துருவாங்க. இப்போ கிராஸாக அதே போல் 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இப்படி கிராஸாக போடுவாங்க. அது வந்து உட்கார்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம இது கொடுத்துருக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து போல்ட் வந்து இப்போ சில கம்பெனியில் வந்து போல்ட் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. போல்ட் மட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இது தனியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, கட்டாய்க்கு உள்ளறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இங்கே உள்ளோடி வெளியிலையும் வெல்ட் அடிச்சுப்போம், உள்ளேயும் வெல்ட் வச்சு கொடுத்துருப்போம். இது கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கும். இதுதான் அந்த வைப்ரிட்ஜ். இதனுடைய அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் பலகை எப்படி அடிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன், அதையும் பார்த்துருங்க. இந்த பார்த்தீங்கன்னா பலகையெல்லாம் அடித்தாச்சு. இந்த உள்பக்கமாக இருக்கிற இந்த கொடுத்துருக்கிற பலகையை இந்த காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாகிட்டு போடணும். இல்லைனா இது ரிமூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து டச் ஆகிட்டு இருந்ததுன்னா சரியான இடையை காட்டாது. அப்புறம் எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இப்படி தான் பண்ணணும் இந்த சிவில் ஒர்க்கை. ஓகே, நான் இது அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.